யாரையும் உங்களுக்கு கீழே நமக்கு கீழே நம்ம நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஒரு மனுஷனோட அதிகமாக இருக்குன்னு உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குது, கார் இருக்குது, இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் நல்லா இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இல்லாத அந்த மாதிரி அமையாத ஒருத்தரை பார்த்து இலாக்காரமாவோ கீழே அவருக்கு இழிவாவோ அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் நம்ம பண்ண வேண்டாம். இது ஏன் சொல்கிறோன்னா, உங்ககிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். பட் அந்த மனுஷன் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவர்கிட்ட கடவுள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்து வச்சிருக்கோம். உலகத்தில் குறை இல்லாத மனுஷனே கிடையாது. ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குன்ற ஒரு காரணத்தை வச்சு இன்னொருத்தரை இல்லைன்னு அசிங்கப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, கேவலமாக பார்க்காதீங்க. பிகாஸ் உங்ககிட்ட இல்லாத ஒன்று ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸான, உங்ககிட்ட நினச்சி நீங்கள் வாழ்க்கையில் வாங்க முடியாத ஒன்று, உங்களுக்கு கிடைக்காத ஒன்று கண்டிப்பாக கடவுள், யூனிவர்ஸ் அந்த மனிதர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ எல்லோரும் சமம் தான், எல்லாருமே தனித்துவம் படைத்த மனிதர்கள் தான். ஒரு அடிப்படை புரிதல் இது வேணும். இது இல்லாமல் நிறைய பேரை இலக்காரமாக பார்க்குறது, அசிங்கப்படுத்துறது, மனசு கஷ்டத்துக்கு உள்ளாக்குறது, இந்த ட்ராமாலாம் தேவையே கிடையாது லைஃப்பில். அசம்பிளிஸ்